தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா சந்திப்பு. வர்த்தகம், பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் இருதரப்பு நல்லுறவு குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. இந்தியா பிரேசில் இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் வர்த்தக ஒப்பந்தம். முக்கிய கனிமங்கள் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரேசில் அதிபருடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இந்தியா வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ பெருமிதம். நண்பர் மோடியுடன் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் குறித்து முக்கிய பேச்சு நடத்தியதாகவும் தகவல். அசாம், கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜக யுவ மோர்ச்சா கட்சியினர் போராட்டம். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு உருவபொம்மை எரித்தும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம். कांग्रेस पक्षाचे தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதை எப்போதுதான் நிறுத்துவீர்கள் என காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி. டெல்லி ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் மேலாடையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டி காட்டம். RSS குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. மும்பை பிவாண்டி நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். மதுரை கோரிப்பாளையத்தில் 213 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். திருப்பத்தூரில் அமைக்கப்பட்ட மருது சகோதரர்களின் சிலையையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து மதுரையில் பினாக்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் விரிவாக்க மைய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இளைஞர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி மையத்தையும் திறந்து வைத்து ஆய்வு செய்தார். மதுரை வண்டியூரில் கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1536 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட சர்வதேச தாய்மொழி நாள் தின வாழ்த்து. காவி உடையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதால் சர்ச்சை, உடனடியாக பதிவை நீக்கிய EPS. அதிமுக வர வர காவி மயமாகவே மாறி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணிக்கு OPS வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு வந்து சேர்ந்தால் மகிழ்ச்சி என பதில். OPS அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. யார் 200 இடங்களில் வெல்லப் போகிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காட்டம். அதுக்கு முன்னாலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி 200 அந்த 200 யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும். அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியில் இனி யாரும் முரண்பாடாக பேச மாட்டார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி.
கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் வந்து முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. நடவடிக்கைகள் பரிதாப நிலையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நாள் கூத்திற்கு கூட தாங்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேட்டி. சுயநலத்திற்காக ஜெயலலிதாவின் கொள்கைக்கு எதிராக உள்ள பன்னீர்செல்வத்திற்கு காலம் பதில் சொல்லும் என்றும் கருத்து. வரலாற்றில் உள்ள வரலாறு சொல்லும், தமிழ்நாட்டு மக்களும் பார்ப்பார்கள். சுயநலத்திற்காக அதிமுக அரசையும் அதிமுக கட்சியையும் துஷ்பிரயோகம் பண்ணி பேசக்கூடியவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். தமிழ்நாட்டு மக்கள் திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது திமுக. RS பாரதி, ராசா, திருச்சி சிவா, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு குழுவில் இடம். திமுகவை தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது மதிமுக. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்தில் அதிபன், சுஜீவன், வி சேசன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வைகோ அறிவிப்பு. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நேர்காணல். தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நிர்வாகிகளிடம் பொதுச் செயலாளர் பிரேமலதா நேர்காணல் நடத்தினார். திமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்து நாளை முதற்கட்ட பேச்சுவார்த்தை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அழைப்பு விடுத்தது திமுக தலைமை கழகம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்தார் தாவேகா தலைவர் விஜய். சட்டமன்ற முதன்மை கண்காணிப்பாளர்களாக N ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா நியமனம். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் போராட்டம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது. திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி வந்த கும்பல் கைது. வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேரை கைது செய்து திருப்பூர் காவல்துறையினர் விசாரணை. (2003க்கு பிறகு இணைந்த தகுதி வாய்ந்த 1012 தூய்மை பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ப்பு. அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவு. இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த எழும்பூர் சென்னையாக மாறும். பராமரிப்பு பணி காரணமாக 2வது நாளாக மின்சார ரயில் சேவை ரத்தான நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் சாலையோர பள்ளத்தில் பாதுகாப்பு படை வாகனம் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட விபத்தில் வீரர்கள் 9 பேர் காயமடைந்ததாக தகவல். பொன்னியின் செல்வன் பாகம் 2 படத்தின் பாடல் விவகாரம் தொடர்பாக ஜூனியர் தகார் சகோதரர்கள் தொடர்ந்த வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் விளக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.